தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் நடந்த விவாதங்கள் தான் ஒட்டுமொத்த சமூக வலைதளங்கள் பக்கம் முழுவதும் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கு. சொல்லப்போனா சங்கிகள் யாரும் இன்னைக்கு ராத்திரி தூங்க மாட்டாங்க தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சிறப்பான சம்பவங்களை இன்னைக்கு நாடாளுமன்றத்துல சும்மா தெரிக்க விட்டாதான் நம்ம சொல்லணும். இன்னைக்கு இது பத்தி தான் நம்ம முழுசா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நடந்து முடிந்த இந்திய பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 240 தொகுதிகளுக்கு மேல் கைப்பற்றி காங்கிரஸ் ஆனது ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக உருவெடுத்துள்ளது. மேலும் இதில் எதிர்க்கட்சி தலைவராக திரு ராகுல் காந்தி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மனுஷன் என்ன கான்ல இருந்தார்னு தெரியல, இன்னைக்கு வச்சு செஞ்சுட்டாப்ல பாஜகவையும் ஆர்எஸ்எஸ் கும்பலையும். ஏன்னா இவர் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சோன்னே இவங்க பாரத் மாதா கி ஜெய் ஜெய் ஸ்ரீராம்னு ஆரம்பிச்ச ஒரு முழக்கம் தான் இன்னைக்கு மனுஷனை ரொம்ப காண்டாக்கிருச்சு போல இருக்கு. வச்சு பிரிச்சு மேய்ஞ்சிட்டாப்ல. இன்னைக்கு மோடி அமித்ஷா முகத்துல ஆடலை. கிட்டத்தட்ட 10 வருஷத்துல எதிர்கட்சி தலைவர் கேட்கிற கேள்விக்கு ஒரு பிரதமர் எந்திரிச்சு நின்று பதில் சொல்லியிருக்காருன்னா அது இந்த வாட்டி தான் நினைக்கிறேன். அதுதான் உண்மை. சொல்லப்போனா 10 ஆண்டுகள்ல பிரதமர் மோடி எதிர்கட்சிகளுக்கு எந்திரிச்சு நின்று பதில் சொன்னதே கிடையாது. இன்னைக்கு தான் எந்திரிச்சு பதில் சொல்லியிருக்காருன்னு தான் நம்மளும் பார்க்க முடியுது. அப்படி என்ன பேசிட்டாரு வாங்க ஒன்னொன்னா பார்ப்போம். இல்ல ஃபர்ஸ்ட் என்ன ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காருன்னா, ஒட்டுமொத்த இந்துக்களுக்கும் பாஜகவோ மோடியோ பிரதிநிதிகள் அல்ல. இந்து தர்மத்தை கூட பாஜக பின்பற்றுவது இல்லை. உண்மையான இந்து தர்மத்தை பாஜக ஒருபோதும் பின்பற்றுவதில்லை அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. அடுத்தபடி என்ன சொல்றாருன்னா, இதுதான் வெயிட்டான விமர்சனம். பிரதமர் மோடிக்கு கடவுளுடன் நேரடி தொடர்பு இருக்கிறது. அவரால் நேரடியாக கடவுளுடன் பேச முடியும். பரமாத்மா நேரடியாகவே மோடியின் ஆன்மாவுடன் பேசுவார். நாம் எல்லோரும் பயாலஜிக்கலாக பிறக்கிறோம் இறக்கிறோம். ஆனால் பிரதமர் மோடி அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் நான் பயாலஜிக்கல் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. அடுத்து வாங்க. இந்துக்கள் என தன்னை கூறிக்கொள்பவர்கள் வன்முறை வெறுப்பு குறித்து மட்டுமே பேசுகிறார்கள். இந்து மதம் என்பது பயம் வெறுப்பு பொய்கள் பரப்பும் மதம் அல்ல. பாஜக 24 மணி நேரமும் வெறுப்பை தூண்டுவதாக ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. அடுத்தபடியாக ஒரு வெயிட்டான விமர்சனம் என்னன்னா, நம்ம மணிப்பூர் மேட்டரை பத்தி பேசியிருக்காப்ல. மணிப்பூர் இந்தியாவின் ஒரு பகுதியா இல்லையா? பிரதமர் ஏன் அங்கு செல்லவில்லை? பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் பொறுத்தவரை மணிப்பூர் ஒரு மாநிலமாக இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காப்ல. கடைசியா என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரதமர் மோடியின் உத்தரவின் பேரில் நான் பலமுறை தாக்கப்பட்டேன். என்னுடைய பதவி பறிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் என் மீது போடப்பட்டது. என்னுடைய வீடு எடுத்துக்கொள்ளப்பட்டது. எதிர்க்கட்சியில் இருப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை அடைகிறேன். எங்களிடம் அதிகாரத்தை விட மேலான ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால் உண்மைதான் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, அதானி அம்பானி, அதாவது அவரோட ஸ்லாங்ல சொல்லியிருக்காரு, உங்களுடைய நண்பர்களான அதானி அம்பானியின் 14 லட்சம் கோடி கடனை தள்ளுபடி செய்த பாஜக அரசு விவசாயியின் கடனை ஏன் தள்ளுபடி செய்யவில்லை? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், குஜராத்தில் பாஜக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காப்புல. இங்கிட்டு ஒரு பக்கம் நம்ம ராகுல் காந்தி அவர்கள், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் ராசா அவர்கள், நீலகிரியின் நாடாளுமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் திரு ராசா அவர்கள் ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. அதையும் இப்ப பார்த்துருவோம். மோடியை கூட கடவுளின் தூதராக ஏற்றுக்கொள்ள தயார். ஆனால் அவருக்கு அத்தகைய தகுதிகள் இருக்க வேண்டும். ஆனால் அவருக்கு அப்படி எந்த தகுதியும் இல்லை என்பதுதான் பிரச்சனை. அதனால்தான் அவரை அப்படி நம்ப முடியவில்லைன்னு ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. அவர் என்ன வச்சிருக்காருன்னா, அம்பேத்கர் காந்தி சிலைகளை அகற்றப்பட்ட நாடாளுமன்ற வளாகத்தின் அதே இடத்தில் மீண்டும் நிறுவ வேண்டும். இது போன்ற முடிவுகள் எடுக்கும் முன்பு எதிர்க்கட்சி தலைவர் உள்ளடக்கிய குழுவிடம் ஆலோசிக்க வேண்டும்னு ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. இப்படி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம மோடியையும் அமித்ஷாவே ரவுண்டு கட்டி இன்னைக்கு எல்லாம் வச்சு செஞ்சிருக்காங்கன்னு நம்ம சொல்லணும். ஆஹா, அந்த காட்சிகளை பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சுங்க. ஏன்னா ஒரு மசோதாவை கொண்டு வரதா இருக்கட்டும், ஒரு விவாதம் பண்றதா இருக்கட்டும், எதுலையுமே இப்ப பாஜக ஒரு கண்மூடித்தனமா தான் இருப்பாங்க. எந்த ஒரு சீரியஸா இருக்க மாட்டாங்க. நாடாளுமன்றத்துக்கு வரத பார்த்தீங்கன்னா ஏதோ பிக்னிக் வர மாதிரி தான் போயிட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு திரு ராகுல் காந்தி கிட்டத்தட்ட இது போன்ற ஆராஸ் அவர்கள், மேற்கு வங்க எம்பியா இருக்கட்டும், எல்லாருமே வச்சு
பயங்கரமா இன்னைக்கு பாஜக வச்சு செஞ்சுட்டாங்க. இப்படி பல்வேறு விமர்சனங்களை வந்து நாலா பக்கமும் வச்சு இன்னைக்கு பாஜகவை வச்சு அடிச்சு துவைச்சிருக்காங்க தான் நம்ம சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளில் எதிர்க்கட்சிகளின் கேள்விக்கு ஒரு முறை கூட எழுந்து நின்று பதில் சொன்னது கிடையாது நம்ம பிரதமர் மோடி அவர்கள். இன்னைக்கு எந்திரிச்சு மனுஷன் குதிச்சுட்டாப்ல. வழக்கம் போல எந்திரிச்சுன்னு பொய் தான் பேசிட்டு இருக்காப்ல. என்னன்னா பாஜகவுக்கு வந்து கைவந்த கலை என்னன்னா ஒரு விஷயத்தை திருச்சி பேசுறதுல வந்து அவங்க ரொம்ப இன்டலெக்சுவல்ஸ், மிகப்பெரிய லெஜெண்ட்ஸ் அவங்க. ராகுல் காந்தி அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா பாஜகவை விமர்சனம் பண்றாங்க. பாஜக வந்து ஒட்டுமொத்த இந்துக்களுக்கும் வந்து பிரதிநிதிகள் கிடையாது, பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் வந்து ஒட்டுமொத்த இந்துக்களுக்கும் பிரதிநிதி கிடையாதுன்னு தான் அவர் சொல்றாரு. இந்து தர்மத்தை நீங்க வந்து முறைப்படி நீங்க பின்பற்றுவதில்லை, இந்து மதம் வந்து ஒரு மிக புனிதமான மதம், அதை வந்து நீங்கள் வந்து முழுக்க முழுக்க மதவெறியை பேசுறீங்கன்னு சொல்லி பாஜகவினரையும் மோடி அமித்ஷாவையும் தான் விமர்சிக்கிறாரு. உடனே இவங்க ஒரு பிளேட்டை மாத்தி போடுறாங்க. என்ன சொல்றாங்க, இந்துக்களை அவமதித்து விட்டார் திரு ராகுல் காந்தி அப்படின்னு உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு இது கைவந்த கலையாச்சு. அதாவது ராகுல் காந்தி எத்தனையோ கேள்விகள் பேசினாரு. கிட்டத்தட்ட அம்பானியை பத்தி பேசியிருக்காரு, மணிப்பூர் சம்பவத்தை பற்றி பேசியிருக்காரு. அதான் பாஜக செய்த அத்தனை அட்டூழியங்களையும் அவர் வந்து இன்னைக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காரு. அந்த விஷயத்து எந்தத்துக்கும் அது ஒரு விஷயத்துக்கு கூட அவருங்க பதில் சொல்லல. ஆனா கடைசியா எங்க போய் நிக்கிறாங்க, மதத்தை பிடிச்சி நிக்கிறாங்க. இதைத்தான் நம்மளும் சொல்றோம். ஏன்னா இவங்களுக்கு சாமானிய மக்களோட வாழ்க்கையை பத்தியோ இந்தியாவின் எதிர்காலத்தை பற்றி இவர்களுக்கு துளியும் இவர்களுக்கு அக்கறை கிடையாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இவர்களுடைய நண்பர்கள் அதானி அம்பானி போன்றவர் மட்டும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய லெவல்ல இருக்கணும். சாமானியன் எப்படி போனா என்ன, இவங்களுக்கு பெரிய விஷயமா அதெல்லாம் கிடையாது. அதான் ராகுல் காந்தி சரியா கேட்டிருக்காப்புல. கிட்டத்தட்ட இவர் வைத்த அனைத்து விமர்சனங்களும் உண்மைதான் நம்ம சொல்லணும். ஏன்னா மணிப்பூர் வந்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளா பற்றி எரிந்து கொண்டுதான் இருக்கு. இன்று வரையும் அங்க வந்து ஒரு வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை பத்தி ஏன் பேச மாட்டீங்க, ஏன் அதை பத்தி நீங்க விவாதம் பண்ண மாட்டீங்க, மணிப்பூர்ல என்னதான் நடக்குது அப்படின்னு ஏன் பேச மாட்டீங்கன்னு சரியான ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காருன்னு சொல்ல முடியும். இன்னொன்னு 14 லட்சம் கோடி ரூபாயை நீங்க வந்து உங்கள் நண்பர்களான அதானி மற்றும் அம்பானிக்கு வந்து நீங்க தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க, ஆனா விவசாயிகளோட கடனை வந்து ஏன் தள்ளுபடி பண்ணலன்னு ஒரு சரியான விமர்சனத்தை வச்சிருக்காரு. ஏன்னா இன்னைக்கு வந்து விவசாயிகள் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா விவசாய கடனையோ இந்த கல்வி கடனையோ தள்ளுபடி பண்ணா எவ்வளவோ மக்கள் நல்லா இருப்பாங்க. ஆனா நம்ம பிரதமர் அதெல்லாம் செய்வாரா? செய்ய மாட்டாரு. ஏன்னா அவருக்கு வந்து அவர்களுடைய எஜமானர்கள், அவருடைய முதலாளிகள் மட்டும்தான் நல்லா இருக்கணும். இப்ப கூட ஜியோல இந்த அவருடைய சேவை கட்டணத்தெல்லாம் வந்து 12% 25% வந்து ஏற்றியிருக்காங்க. தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் இது கண்டிப்பா நடக்கும்னு நாங்க எல்லாருமே எதிர்பார்த்ததுதான். இது ஒன்றும் பெரிய விஷயமா எங்களுக்கு தெரியல. ஏன்னா இன்னும் எல்லாமே விலை உயரும் கண்டிப்பா. இப்ப பாத்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் விலை உயரும், பெட்ரோல் விலை உயரும், அனைத்து விலையும் உயர்த்தப்படும். இது நிச்சயம் உண்மை. இது பத்தியும் ராகுல் காந்தி பேசணும்னு நாங்க கோரிக்கை வைக்கிறோம். அடுத்தபடியா நம்ம மேற்கு வங்கத்தினுடைய நம்ம ஒரு சிங்க பெண் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இவங்களோட அடியே வந்து தனி அடி தான். சங்கிகளை வச்சு எப்போதுமே சிறப்பா செய்வாங்க. இன்னைக்கு அதை பத்தியும் பேசியிருக்காங்க. எனவே பிரதமர் மோடி அவர்களே, உங்களுக்கு ஒரு சரியான தரமான எதிர்க்கட்சி தலைவர் அமைந்து விட்டார் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நீங்க வந்து உங்களுடைய ஆணவத்தையும் அதிகார திமிரையும் ராகுல் காந்தி கொஞ்சம் கொஞ்சமாக உடைத்து நொறுக்குவார். அது இன்னையிலேருந்து ஆரம்பம். ஏன்னா உங்களுக்கு இந்தியாவை பற்றி துளியும் கவலை இல்லைன்னு இன்னைக்கு நடந்த விவாதங்களே நமக்கு தெரியுது. ஏன்னா ராகுல் காந்தி வைத்த எந்த ஒரு விமர்சனத்துக்கும் எந்த ஒரு குற்றச்சாட்டுக்கும் பாஜகவினர் எழுந்து நின்று பதில் சொல்லவே இல்லை. கடைசியா ஒரு திசை திருப்பு முயற்சியா என்ன சொல்றீங்க, ராகுல் காந்தி இந்துக்களை அவமதித்து விட்டார் அப்படின்னு சொல்றாரு. ராகுல் காந்தி ஒரு இந்து தாங்க ஐயா, அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. ராகுல் காந்தி மட்டும் என்ன வேற்று மதத்தை சார்ந்தவரா, மற்ற மதத்தை சார்ந்தவரா? ராகுல் காந்தியும் சக இந்து தான், நானும் சக இந்து தான், நாங்கள் அனைவரும் சக இந்து தான். ஆனால் இந்த இந்துக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பாஜக என்ன செஞ்சுக்குன்னு கேட்டீங்கன்னா உண்மை செய்ய கிடையாது. அதைத்தான் ராகுல் காந்தி கேள்வி கேட்கிறாரு. 100க்கு 300 தடவை இந்துக்கள் இந்துக்கள் இந்துக்கள்னு சொல்றீங்களே, அந்த இந்துக்களுக்கு மத்தியில பிரிவினையை தூண்டுறதை தவிர, அவர்களுக்குள்ள சண்டையை மூட்டுறதை தவிர நீங்க வேற என்ன வேலை பண்ணிட்டீங்கன்னு தான் அவர் கேட்கிறாரு. எனவே ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து இவர்களை கதற உடனும் தான் நம்மளும் கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். தினரசு யூடியூப் சேனலை காண்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.